நான் தான் உங்க பாண்டா ஃபன் வித் பாண்டா. இன்னைக்கு நான் இந்த அழகான மாலை பொழுதுல எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் இல்லைங்க, என்னோட ஃபேவரட் பிளேஸான விஓசி பார்க்குக்கு தான். அங்கே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு பொருட்காட்சி வந்து கோயம்புத்தூர் விஓசி கிரவுண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவ ஹாரூனுக்கும் ரொம்ப போர் அடிக்குதுன்னாரு. ஸோ அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. என்னடா இங்கே வழக்கத்துக்கு மாறா இவ்வளவு கூட்டம்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோவை மக்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு அப்படியே பார்க்க விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நானும் அங்கே போய் என்ன பார்த்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துடலான்னு சொல்லி கூட்டத்தில் எப்படியோ நசுங்கி பிசுங்கி டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ரொம்ப டிக்கெட் ரேட்டெல்லாம் கிடையாதுங்க. பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபா. நான் இங்கே என்னென்ன பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்கும், இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய துரித உணவு கடைகள் இருக்குங்க, ராட்டினம், அப்புறம் பல வகையான திருவிழா கடைகள், அது போக அரசாங்கம் நமக்கு செஞ்ச நலத்திட்டம், அப்புறம் நமக்கு தெரிய வேண்டிய நிறைய சேவைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு அரசு துறையும் சார்ந்த கண்கவர் கூடாரங்கள், மருத்துவம், காவல், தீயணைப்பு, ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய கண்கவர் கூடாரங்கள் வந்து அங்கே இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லைங்க, ஒரு அழகான கோவிலுக்கு தான். என்னடா இவ கோவிலுங்கிறா அப்புறம் பொருட்காட்சிங்கிறான்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய கோயம்புத்தூர் ஃபேமஸ் தண்டுமாரியம்மன் கோயிலுடைய ரெஃபரன்ஸை வந்து அழகாக அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அதோடைய ரீக்ரியேஷன் மாதிரி மினி ரீக்ரியேஷன் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து அந்த கோவிலினுடைய மொத்த இது ஸ்டாச்சு வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் பேக் சைடு இருந்து தான் எடுக்க முடிஞ்சுது. நான் ஏன் இன்றைக்கி இந்த கோவிலை மட்டும் காட்டிட்டு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் வேறு எங்கேயுமே போக முடியல. மழையோ மழைங்க, என்னன்னே தெரியல. இன்றைக்கி பயங்கர மழை, எங்கேயுமே போக முடியல. அப்புறம் கொஞ்சம் மலை சாரல் விட்டோன்னே ஹாரூனை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே பார்த்தா மக்கள் கூட்டம் துரித உணவு கடைகளை நோக்கி அலைமோதிட்டு இருந்தது. நானும் கிளம்பிட்டேங்க அப்படியே. பாய்.